ஈஸியான முறையில் மிளகு பூண்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்தாங்களா? வாங்க பாருங்க. ஃபஸ்ட்டு எதுக்கு தாளிப்புக்கு ஜீரகம் தான் போடணும். ஜீரகம் நல்லா பாருங்க, பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லாவே வதங்கட்டும். பூண்டு இந்த அளவுக்கு நல்லாவே வதங்கலாம். நல்லா வதங்கலாம். இது வந்து மிளகு ஜீரகம் குழம்பு எதுக்குன்னா, பூண்டுலாம் வச்சு இப்போ வந்து கிளைமேட் வந்து கொஞ்சம் சரியாகவே இருக்குது. இல்லைன்னா கூட பரவாயில்ல. இந்த நேரத்தில் இதை மாதிரி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஆனால் இதை மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வெங்காயம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துங்க, இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி இதுக்கு சேர்க்கக்கூடாது தான், ஆனால் இருந்தாலும் நமக்கு ஒன்றும் இல்லை இல்லையா பெரியவங்களுக்கு. அதனால் இங்கே தக்காளி சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி மருந்து ஐட்டம் குழம்புக்கெல்லாம் தக்காளி கண்டிப்பாக சேர்க்காதீங்க. ஆனால் சேர்த்தா டேஸ்ட்டாக தான் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால தான் தக்காளி நல்லா குழைய வதக்கி விட்டுக்கலாம். நம்ம பெரியவங்க போட்டு பிடிச்சிருந்தா கூட இந்த குழம்பை சாப்பிட்டு அவ்வளோ ஒரு அருமையாக கேட்கும். நம்ம என்ன கம்மியாக தானே செய்ய போகிறோம் குழம்பு. அவ்வளோ ஒரு டேஸ்ட். அவ்வளோ சின்ன வெங்காயம், பூண்டு, ஜீரகம் குழம்புக்கு சொல்லையே தேவையில்லைங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு சின்ன ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இது நல்லாவே வதங்கட்டும். உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, மிளகு பொடி, ஜீரகப்பொடி, இது தனியாத்தூள், இது எல்லாமே சேர்த்துக்கலாம். எண்ணெயில் நல்லா வதக்கிட்டுங்க. ஏற்ற மாதிரி நம்ம புளி தண்ணி தெளிச்சு ஊற்றிக்கலாம். சும்மா இது மாதிரி கரைச்சி வச்சுக்கங்க. தேவையான அளவுக்கு குழம்பு பொடி. இப்போ நான் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் குழம்பு வைக்கிறேன். எனக்கு இது இன்னும் கொஞ்சம் காரம் வேணும். நம்ம வீட்டு மிளகாத்தூள் சும்மா ஒரு சிட்டிக்கை சேர்த்துக்கணும். இப்போ நம்ம உப்பு போட்டு வதக்கிருக்கோம் இல்லையா? இப்போ உப்பு பார்த்துட்டு உப்பு பார்த்தோம்னா போடுங்க. இவ்வளோதான். இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு கெட்டியாக போதும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட போகிறேன். இன்னமும் இது நல்லாவே கெட்டியானாலும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். பாருங்கள், இதுவே நல்லா கெட்டியாகவே இருக்குது. இன்னமும் நல்லா கெட்டியாகட்டும். எனக்கு இது போதுமானது. அதனால் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் கொதிக்குது பாருங்கள். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.